எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்று மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது குறித்தான தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் கூடி முக்கிய விவாதத்திலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். முப்படைகளின் தளபதிகள் இணைந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் இணைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், ஒரு போர் சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஈடுபட்டிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் குறித்து இதில் பேசப்படும், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக டெல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு அவசர ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். முன்னதாக டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இல்லத்தில் பிரதமரோடு ஆலோசனை நடத்திய நிலையில் அடுத்த கட்டமாக டெல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளுடைய தலைமை தளபதிகளோடு ஒரு ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று இரவு முதல் நடந்த அனைத்து விவரங்களையும் பிரதமர் மோடி அவர்களுக்கு விவரமாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்த நிலையில் தற்போது அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து டெல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் தற்பொழுது முப்படைகளுடைய தலைமை தளபதிகளோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக எல்லை கோட்டு பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவது, அந்த பாகிஸ்தான் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் தொடர்ந்து பாதுகாப்பை பலப்படுத்துவது, மேலும் அதாவது ஒரு ரெட் ஜோன் அப்படிங்கிற பகுதிகளில் அந்த ஆபத்தான நிறைந்த பகுதிகளில் எவ்வாறு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பது குறித்தான அந்தந்த மாநிலங்கள் முதலமைச்சர்களுடைய கேட்டறிந்த பின்னாக அந்த பகுதிகளில் எவ்வாறு பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும், அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளாக இருக்கக்கூடிய ஜம்மு, சம்பா, அதே போல பாரவாலா உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொள்வார் என்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக பிரதமர் மோடியோடு அவசரமாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், அதே போல முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌகான், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் ஒரு பிரதமர் மோடியுடன் ஆலோசனை மேற்கொண்டதற்கு பிறகாக தற்பொழுது டெல்லியில பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் தற்பொழுது முப்படைகளுடைய தலைமை தளபதியோடும் எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரியோடையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்கிறது அப்படின்னு நேற்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்ததாக இந்தியா என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறது, ஒருவேளை அதாவது ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் பொழுது இந்தியாவும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்காரு. அதே போல நேற்றைய தினம் பேசும்போது மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பேசும்பொழுது கூட இந்த பிரச்சனையை பாகிஸ்தான் தான் பெரிதாக்க முயற்சி செய்கிறது எனவும் இந்தியா பதிலடி மட்டுமே தந்து கொண்டிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைமைநகர் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத், அதே போல லாகூர், சியால்கோட், ராவல்பிண்டி, கராச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்திய ராணுவம் துல்லியமான தாக்குதலை தக்க பதிலடியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி ஒரு தாக்குதலையும் நடத்தி வருகிறது. இந்தியா ஒரு பக்கம் பதிலடியை தந்து கொண்டிருந்தாலும் கூட காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டு பகுதிகளிலுமே தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா நேரடியாக ஆய்வுகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார். மேலும் அந்தந்த பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களோடு தொலைபேசி வாயிலாகவும் அவருக்கு அங்குடைய நிலை என்ன என்பது குறித்து தொலைபேசி வாயிலாகவும் கேட்டறிவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. தற்பொழுது எல்லைக்கோட்டு பகுதிகளில் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் மோடியோடு அவருடைய இல்லத்தில் ஆலோசனை முடிவுற்ற பிறகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் கூடி தற்பொழுது ஒரு அவசர ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அதே போல நேற்று இரவு முதல் நடந்தது வரை ஏதாவது நம்ம கேப் விட்டுருக்கோமா, எந்த இடத்துல தவறு ஒருவேளை நடக்கக்கூடிய எந்த வழியா பாகிஸ்தான் ஊடுருவதை நம்ம எந்த இடத்துல தவறு விட்டிருக்கிறோம் உள்ளிட்ட அந்த விவரங்களையும் முப்படைகளுடைய ஒருங்கிணைந்து அவர் கேட்டறிந்திருக்கிறார். அடுத்த கட்டமாக பிரதமருடைய ஆலோசனைகளுக்கு பிறகாக அவர் முக்கிய முடிவுகளை எடுப்பார் என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கும் சிவிலியன்ஸ், சுற்றுலா பயணிகள் யாருக்கும் ராணுவ அதிகாரிகள்